Hey guys, welcome back to my channel. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூச்சு வாங்குது. இப்போ தான் ஒரு ரைட் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்டர்வியூல கொடுக்கலன்னுட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் உள்ள ஒரு மால்க்கு, இந்த மால்க்கு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, யூஷுவல் மால்ஸ்க்கு இருக்காதுன்ட்டு. சரி அப்படியே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு வரலாம், கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்க மாதிரி சொன்னாங்க. சரி அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வரலாம் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலி எங்களுக்கு இந்த பிளானே இல்லை, ஜஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் ஷாப் பண்ணிட்டு வரலான்ற பிளானில் தான் போயிருந்தோம். அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ் வந்து இந்த ஸ்லோப்பில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு கிட்ஸ்க்கு மட்டும்தான்ட்டு, அப்புறமா போய் டிக்கெட் வாங்கும்போது தான் தெரிஞ்சது அடல்ட்ஸ் கூட போகலான்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் நீங்கள் 2 பேர் மட்டும் போங்க, நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் சிம்பாவுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். இந்த டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 1 டைம் இருக்குது, அப்புறம் 30 மினிட்ஸ் 1 or 2 hours கூட இருக்குது. நாங்கள் வந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா 1 டைம்னா அது பாப்பா ஃபஸ்ட்டு பயந்தாருனா கூட அடுத்த டைம் என்ஜாய் பண்ணுவாருன்றதுக்காக 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம அந்த ஸ்லோப்பில் டாப் வரைக்கும் ஏறி போனோம். அந்த டியூப் வந்து அவங்க கொண்டு வருவாங்க, அதுலேருந்து நம்ம வந்துட்டு சறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை பிடிச்சிட்டு ஏறி போகலாம். அது போயிட்டே தான் இருக்கும், மேலே அப் அண்ட் டவுன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்லோவாகவே விடுங்க, அதே மாதிரி லோவர் லெவல்லேருந்தே போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னோம். அந்த கைடு வந்து ரொம்ப ஸ்வீட், நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு டைமும் அவரே வந்துட்டு அந்த டியூப்பை எடுத்துக்கிட்டு பாப்பாவையும் அழகாக அவரே கூப்பிட்டு போனார். நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் கூட வேண்டாம் நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டைமும் கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி சிம்பாவும் எத்தனை வாட்டி அவர் அந்த ரைட் போனாரோ அத்தனை வாட்டியுமே அவரே தான் ஏறி வந்தார். எங்களை தூக்குன்னு கூட சொல்லலை, நானாக தான் வந்துட்டு ஒரு வாட்டி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வராரேன்னு தூக்கிட்டு வந்தேன். எனக்கு அவரை நினச்சி சீரியஸாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நான் அதில் போகிறதுக்கு ரொம்ப தயங்கி நின்னேன். ஒரு 3-4 டைம்ஸ் அவர் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் போனேனே. அதுவும் வந்துட்டு நானும் அதே லோவர் லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்ட்டு லோவர் லெவல்லேருந்து தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அவர் வந்து ரொம்ப கூலாக போனார். Telling me that I should throw it all away. Fight so hard, my heart is hardly helpless. Find myself so desperate on my knees to break. And I hear the voice of an angel telling me not to lay it down. And I feel the spirit இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட வரலாம். 2 பேர் மட்டும் இல்லை, நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரும் சேர்ந்து வரலாம். ஜஸ்ட்டு ஒருத்தரோட டியூப்பை வந்து இன்னொருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுவுமே எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு, ஏன்னா என்னோடய வெயிட் ஜாஸ்தி, பாப்பாவோட வெயிட் கம்மி. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவோம், அதுக்கு ஈக்குவலாக அவர் வரணுமே, கழுத்துக்கு பிடிச்சிக்குமோன்னு நான் பயந்தேன். அதனால் ஸ்லோவாகவே விடுங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் விட்டார். பட் அந்த மாதிரி கிடையாது, நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோமோ இன்னொரு டியூப்பும் அதே ஸ்பீடில் தான் வருது.
இந்த ரைட் போனோனே எனக்கு என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு பாப்பா கூட போகணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவங்கள போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, அட்லீஸ்ட் ஒன் டைம் டிக்கெட்டாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கைடு வந்து ரொம்ப ஸ்வீட்னு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அதனால் 2 டைம் வந்து அவருக்கு அலோவ் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து முன்னாடி உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே போகிறீங்க, அதனால் வந்துட்டு லோவர் லெவல்லேருந்தே போங்க, ஹைட்லேருந்து வேண்டாம், நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னார். அதனால் 2 வாட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோவர் லெவல்லேருந்து, செகண்ட் டைம் வந்து மேலேருந்து வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. இதை முடித்தோடனே எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. எனக்கே டயர்டாக இருக்கே, அவருக்கு பசிக்கும்னிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலான்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்துச்சு. உள்ளேயும் அவ்வளோ இடம், வெளியவும் அவ்வளோ இடம். இதில் பார்த்திங்கன்னா ஜங்கிள் ஜிம், அப்புறம் வந்து ஒரு குட்டி அர்கேட் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனோன்னா பயங்கர என்கேஜாக இருப்பாங்க அவங்க. அண்ட் அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நான் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எதிர்க்க வந்துட்டு ஒரு ஷாப்பில் 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி சும்மாவாச்சும் போய் பார்க்கலாம், நல்லா இருந்தால் வாங்கலான்னு போனேன். பட் பெருசால கலெக்ஷன்ஸ் இல்லை, கலெக்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எதுவும் எனக்கு பிடிக்கல, அதனால சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸும் அதுக்கப்புறம் ஒரு விங்ஸும் வாங்கியிருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு அர்கேட், சும்மா ஒரு சின்ன அர்கேட் மாதிரி தான் அதில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கேஷ் போட்டோம்னா இந்த மாதிரி டோக்கன்ஸ் வரும். ஸோ டோக்கன்ஸ் வாங்கி நம்ம அவங்க பார்த்துக்குறாங்களா அவங்க கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து நம்ம கிட்ஸை வந்து விளையாட வைப்பாங்க எல்லா ரைட்லேயும். யூஸ்வலாக நம்ம இங்கே லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ போகிறோனாலே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட்டாக தான் பார்த்து போகணும். இல்லைனா வந்துட்டு இந்த கிட்ஸ் அமக்கலம் பண்ணுறத பார்த்து அவங்க நிறைய முகம் சுழிப்பாங்க. அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி ப்ளே ஏரியா, ஜங்கிள் ஜிம்லாம் இருக்கும். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது ரொம்பவே பெருசு. நிறைய ஸ்லைட்ஸு, அதுக்கப்புறம் ரோப் ஆக்டிவிட்டீஸ், பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் அர்கேட் வந்துட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பெரிய பசங்களும் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸ் பார்ட்னு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க, பேரண்ட்ஸ் பார்ட்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் லஞ்சோ டின்னரோ. இவர் எங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நானும் அந்த ஸ்லோப்பில் விளையாடிட்டு வந்தது, குழந்தை டயர்டாக இருக்கும், அதுவும் அவர் நேப் டைம் வேறு தூங்கிடுவாருன்னு தான் நான் நினச்சேன். பட் அவங்கள விட்டு வரவே இல்லை. அவங்க கூட நல்லா அட்டாச் ஆகிட்டார். அவங்க கொஞ்ச நேரம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னால் கூட அவங்கள விடவே இல்லை. ஸோ அவங்க கூடவே தான் ஃபுல்லாக இருந்தார் அங்கே வந்து வர வரைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்குமா, இல்லை வீக்கெண்ட்னால அப்படி இருக்கா, இல்லை கிட்ஸ் ஏரியா இருக்கிறதுனால இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபுட்டுமே ஒன்று வரதுக்கும் பயங்கர லேட் ஆச்சு. அண்ட் ஃபுட்டு சொல்லிக்கிற அளவுக்கு கூட இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலான்ற பிளானில் தான் போயிருந்தோம். பட் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு கடையாக க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அங்கே செக்யூரிட்டி கிட்ட கேட்டபோது சொன்னாங்க, யூஸ்வலாகவே இந்த மாலில் வந்துட்டு சண்டே ஆனால் ஷாப்ஸ் வந்து 3 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னுட்டு. சரி அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆச்சு வாங்கணுமேன்ட்டு கடை தேடிட்டு இருந்தால் உல்வஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. சரி உல்வஸ் வெளியே வந்துட்டு இந்த காலி இடம் இருந்ததுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு போனோம். என்னோடய அவுட்ஃபிட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய ஐடியா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ சிம்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் எப்போ அங்கே போனாலும் வந்துட்டு அந்த ஆப்பிள்ஸ் வந்து எடுத்துப்பேன். அதே மாதிரி இங்கே கிடைக்கிற சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அண்டு அதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்றதுனால நான் எப்போவுமே வந்துட்டு இங்கே சின்ன வெங்காயம் வாங்கிப்பேன். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் பெருசு பார்த்துருக்கேன், பட் இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால உங்களுக்கும் காமிக்கலான்னு நினச்சேன்.
பாஸ்தாவில் நிறைய ஷேப்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் இந்த ஷேப்பை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்றதுனால உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். நீங்கள் இந்த ஷேப்பை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லா பல்சஸும் இருந்துச்சு. இந்தியன் ஸ்டோரில் இருக்க மாதிரி எல்லா பருப்பும் இருந்துச்சு. மசூர் தால், துவரம் பருப்பு, அப்புறம் வந்துட்டு பட்டாணி, அப்புறம் பீன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ரெட் பீன், பிளாக் பீன், கிட்னி பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், டபுள் பீன்ஸுன்ட்டு எல்லா பீன்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் இந்தியன் ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்பவே ஜாஸ்தின்றதுனால நான் வாங்கலை. இந்த ஷாம்பெயின் கிளாஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால காமிக்கணும்னு நினச்சேன். பட் தூக்கி பார்த்தா பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சரின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் இருக்குது. காஃபி ஷாப் மட்டும் இல்லாத ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி. நாங்கள் வந்து காஃபி மட்டும் தான் குடித்தோம். சூடாக காஃபி குடிக்கலான்னு தான் போனோம். பட் அங்கே போனோடனே எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டதுனால நான் ஒரு கோல்ட் காஃபி குடித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் மில்க் ஷேக் அண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்லி ஸ்க்வீஸ்டு ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கினோம். அது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 5:30 to 6 o'clock இருக்கும். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால சீக்கிரமாகவே இருட்டிடுது. அதனால் அதுக்குள்ளே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸை வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ see you in another interesting video. Bye bye.